ஹாய் நண்பா. ரயில்வே துறையிலிருந்து புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6500 பிளஸ் காலியிடங்கள் விட்டிருக்காங்க. ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி படிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜூலை மாதம் 29ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணா போதும். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ரயில்வே துறையிலிருந்து டெக்னீஷியன் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன் கேட்டகரியில் மொத்தமாக பேன் இந்தியா லெவலில் 6557 காலியிடங்கள் வந்திருக்கு. இருக்கக்கூடிய காலியிடங்களை ஒரு வகுப்புகள் வாரியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரீஜியன் வைஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இதில் டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1 கேட்டகரியில் வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் கிரேட் 3 கேட்டகரியில் மல்டிபிள் ட்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. இதில் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகள் மட்டும் மொத்தமாக 323. மீதி இருக்கக்கூடிய கிரேட் 3 கேட்டகரியில் அதில் தான் நிறைய ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் மொத்தமாக 6000 ப்ளஸ் கால் இடங்கள். ஸோ ஓவராலாக பேன் இந்தியா லெவலில் 6557 கால் இடங்கள் வந்திருக்கு. டெக்னீஷியன் கிரேட் 1 ஜாபுக்கான பேசிக் பே 29,200 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்சஸ் ஒரு 10,000 15,000 ரூபாய் ஆட் பண்ணாலுமே முதல் மாத சம்பளமாக 40,000 45,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 18 வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியனில் கிரேட் 3 கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு 19,900 ரூபாய் பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 35,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 18 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதில் தான் 6234 கால் இடங்கள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஜூன் 30ஆம் தேதி இன்னையிலிருந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 29. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே கூடுதலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை எப்படி பார்க்கணும்னா டெக்னீஷியனில் கிரேட் 1 வேலைகளுக்கு அதிகபட்ச வயது 33. அப்போ எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆட் பண்ணி 38 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் டெக்னீஷியனில் கிரேட் 3 ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் எல்லாம் ஆட் பண்ணி 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கூட ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது கிளியராக புரியும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கு. எப்பவுமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் போடுவாங்க. அந்த ஃபீஸ்ல ரீஃபண்டும் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி, ஃபீமேல் கேண்டிடேட், அதுக்கப்புறம் திருநங்கைகள், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நண்பர்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது 250 ரூபாயை நீங்கள் பே பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். சிபிடி எக்ஸாம் எழுதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண ஃபீஸை கம்ப்ளீட்லி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு முதற்கட்டமாக 500 ரூபாய் பே பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சிபிடி எக்ஸாம் எழுதி வந்ததுக்கப்புறம் அதில் 400 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. சிங்கிள் ஸ்டேஜில் ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆல்சோ வைப்பாங்க. பட் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி சிங்கிள் ஸ்டேஜில் ஒரே ஒரு எக்ஸாம், அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதுங்க. சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்கள் டைம் டூரேஷனில் 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 கால்குலேஷனில் மார்க் நெகட்டிவில் போகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். சிலபஸ் வந்து காமனாக கேட்கக்கூடிய ரயில்வே சிலபஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கொஸ்டின்ஸ் இருக்குது. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷனில் கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸில் கேட்குறாங்க. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் கேட்குறாங்க. எந்தெந்த சிலபஸில் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒரு டேபிள் காலம் போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டீட்டெயில்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில்
ஸோ டீடைல்டு சிலபஸ் ஆல்சோ இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில். பேஜ் நம்பர் 19 இருக்குதுங்க. கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் டவுன்லோட் போட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மட் என்ன, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 29 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னக்ஷர் ஏ அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் எடுத்து படித்தவங்க, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தவங்க, இல்லைனா ஐடி படிச்சிருந்தாலோ ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி இன் காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீமில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் நிறைய டிசிப்ளின் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சப்ஸ்ட்ரீமில் காம்பினேஷனில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி படிச்சிருந்தாலோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சிருந்தாலோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் இந்த டிசிப்ளின் ரெலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் பிடெக் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெக்னீஷியனில் கிரேட் 1 சிக்னல் கேட்டகரிக்கு டிகிரி படித்தவங்க, அதே மாதிரி டிப்ளமோ படித்தவங்க, அதே மாதிரி பிடெக் படித்தவங்க, இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. எய்தர் இதில் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷனில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்னீஷியனில் கிரேட் 3 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி ஐடிஐ எந்தெந்த ட்ரேடில், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ட்ராக் மிஷின் அப்படிங்கிற ட்ரேடில் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஐடிஐ ட்ராக் மிஷினில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு ரயில்வேல 1 year அப்பரண்டிஸாக நீங்கள் ட்ராக் மிஷினில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ரயில்வேலேருந்து ஒரு அப்பரண்டிஸ் ஜாப் வருதுன்னா ஸ்கிப் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா 10th முடிச்சுட்டு அப்பரண்டிஸாக ஒர்க் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3 ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3ல நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது. ஒரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லைனா 10th + அப்பரண்டிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட்டாக நீங்களும் செக் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் எண்டில், அதாவது பேஜ் நம்பர் 36 அன்னக்ஷர் பி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் வைஸாக இருக்கக்கூடிய காலி இடங்களை பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக 6500 சம்திங் காலி இடங்கள். அதில் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை ஜோனுக்கு கீழே தான் வரும். சென்னை ஜோனுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணக்கூடிய வேலைவாய்ப்பு சென்னை ஜோனுக்கு கீழே தான் வரும். ஸோ 38 மாவட்டத்துலேயுமே வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னை ஜோனில் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 கேட்டகரியில் மொத்தமாக 19 காலி இடங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 கேட்டகரியில் 591 காலி இடங்கள். மொத்தமாக ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் 610 காலி இடங்கள். அதாவது மொத்த வேகன்சியில் நமக்கு 10% ஆஃப் வேகன்சி இருக்குது. ஸோ இந்த சென்னை ஜோன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிடுறீங்க, சென்னையிலேயே வேலை வாய்ப்பு அப்படின்னு நினச்சிடுறீங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய காலி இடங்களை சென்னை ஜோனுக்கு கீழே கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். ஸோ 610 காலிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக ரயில்வே துறையில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜூலை 29ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.